உரிமையாக நம்முடைய தலைவர் அவர்களை ஒரு சில வினாடிகள் மட்டும் வரவேற்பை அளிக்குமாறு மிக்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வேலூர் நகர் வட்டார முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வருக வருக என வரவேற்கின்றேன். 2 நிமிஷம். முதல்ல ஜூலை 31, 2023 நம் வட்டாரத்தின் எலெக்ஷன் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சி வினோத்குமார் தேர்தல் அதிகாரியாக வந்து தலைவர், செயலர், பொருளாளர் அவர் மூவரையும் தேர்வு செய்தார். அடுத்தது அதுலேயே செயற்குழு உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆகஸ்ட் 7, 2023 அன்று வட்டார கல்வி அலுவலகம் திறக்கப்பட்டது, நம்மளுடைய வேலூர் நகர் வட்டார கல்வி அலுவலகம். அதுக்கு அடுத்தது நம் சங்கத்தின் முதல் விழா செப்டம்பர் 5 அன்று ஆசிரியர் இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. அதே போல் செப்டம்பர் 8, 2023 பள்ளிகளில் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறனை பிஎட் பயிற்சி பெற்ற மாணவர்களை கொண்டு ஆய்வு செய்வதை கண்டித்து வேலூர் நகர் மற்றும் வேலூர் தனியார் கிளையை சேர்ந்த ஆசிரியர்கள் பிஇஓ அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதே போல் 15 செப்டம்பர் 2023 அன்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி அகில இந்திய ஆசிரியர் கூட்டணி மற்றும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி இணைந்து நாடு தழுவிய ரத யாத்திரை பிரச்சாரம் செய்யப்பட்டது. அப்போது அனைவரும் வேலூர் நகர் காட்பாடி எல்லாம் வந்து அங்கே வந்து கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. அதே போல் 20/9/23 அன்று நாங்கள் வேலூர் மேயர் அவர்களை சந்தித்து அனைத்து பள்ளிகளிலும் தூய்மை பணியாளர்களை நியமித்து சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் விளைவாக தற்போது அனைத்து வேலூர் நகர் பள்ளிகளிலும் தூய்மை பணியாளர்களை நியமிக்கப்பட்டுள்ளனர். அதற்காக மிகவும் சிரமப்பட்டோம். ஏன்னா முதல்ல நாங்கள் 3 பேர் போயிட்டு மேற்கிட்ட கேட்கும்போது, சார் அது சாதாரண விஷயம் கிடையாது சார், எல்லாமே கொஞ்சம் லேட்டாக ப்ராசஸ் அப்படின்ட்டு ஒரு 10 வாட்டி அங்கே சுற்றிருக்கிறோம். இப்போது எல்லா பள்ளிகளுக்கும் தூய்மை பணியாளர் போட்டிருக்காங்க. சப்போஸ் எந்த ஸ்கூல்லையாவது தூய்மை பணியாளர்கள் இன்னும் நியமிக்கப்படவில்லை என்றால் தலைவர், செயலர், பொருளாளர் யாராவது தொடர்பு கொண்டால் அதற்கு தேவையான நடவடிக்கைகள் நம்ம சங்கத்தின் சார்பாக ஏற்றுக்கொள்கிறோம் என்பது இந்த தருணத்தில் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் 5/10/23 விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம் ஈவிஆர் ஒரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடந்தது. ஏன்னா இதெல்லாம் ரீகேப்சுலேஷன் தான், நம்ம சங்கம் என்ன செஞ்சது அப்படின்றதுக்காக ஒரு ரீகேப்சுலேஷனு. ஸோ அதே போல் மிக்ஜாம் புயல் நிவாரணத்திற்காக நம் சங்கத்தின் சார்பில் வேலூர் நகர் ஒன்றியத்தின் சார்பில் ரூபாய் 46,000 மதிப்புடைய பொருட்களை நம்ம தயாளன் டிஓ சார் அவர்களுக்கு கையிலே போய் கொடுத்தோம். அந்த டைமில் வந்து மாவட்ட வட்டார தலைவர்கள் எல்லாமே அந்த டைமில் இருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன்னு. ஸோ அந்த டைமில் இந்த கான்ட்ரிபியூஷன் அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஜனவரி 31 அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து 10 அம்ச கோரிக்கைகளின் ஆர்ப்பாட்டம் வேலூர் கலெக்டர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. அதற்கான திரளான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அதே போல் 1/4/24 அன்று தனியார் கிளை யுடன் இணைந்து வட்டார கல்வி அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிபிஎஸ் ஒழிப்பு, சரண்டர் மற்றும் 7வது ஊதியக்குழு 21 மாத நிலுவைத் தொகை போன்ற கோரிக்கைகள் முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய பிஓ அலுவலகம் திறந்தவுடன் ஒவ்வொரு கிரீவன்ஸ் டேயும் பொறுப்பாளர் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அங்கே அவர்களுடைய குறைகளை தீர்க்க உதவி செய்து கொண்டு தான் இருப்பாங்க. சப்போஸ் உங்களுடைய ஏதாவது கோரிக்கை அந்த மாதிரி பிஓ ஆஃபீஸில் எடுக்கலைன்னா நம்ம நாலேஜ் கொண்டு வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் அந்த கோரிக்கைகளை தீர்வு செய்வதற்காக சரி செய்யப்படுங்க. அதே போல் பிஓ அலுவலகத்தில் இந்த டிடிஎஸ் முறையாக முதல்ல செய்கிறதில்ல. இப்போ கடந்த 2 வருடங்களாக டிடிஎஸ் இப்போ முறையாக செஞ்சிட்ருக்காங்க. இருக்கிறாங்களா இல்லையா டீச்சர் டிடிஎஸ் இப்போ முறையான செஞ்சிட்ருக்காங்களா இல்லையா ஆஃபீஸில்? இதுக்கு முன்னாடி வந்து எப்போ செய்கிறாங்க, 3 வருஷமாக செய்யாமல் இருந்தாங்களாம். ஸோ இப்போது
நாங்கள் தலைவர் செயலர் பொருளாளர் பதவி ஏற்ற பிறகு நம்ம அலுவலகத்தில் வேலைகள் தொய்வு இல்லாமல் நடக்குது. அந்த மாதிரி ஏதாவது நடக்கவில்லை என்று உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம நாலேஜ் கொண்டு வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு தீர்வு எடுக்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை. இப்போ அந்த வேறு ஏதாவது பணப்பலன்கள் எதுவும் வரலைன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட எங்கள் நாலேஜ் கொண்டு வந்தீங்கன்னா அதை செஞ்சிட்ருக்குறோம் மிக அருமையாக. அதே போல் இந்த வருஷம் டேக்ஸு கரெக்டாக எந்த வருஷமும் இல்லை. இந்த ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் வந்த பின்னாடி அவங்களுடைய டேக்ஸ் பிடிக்கிட்ட முதல்லையே பிடித்து ஏப்ரல் 2ஆம் தேதி கரெக்டாக சம்பளம் வந்துருச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி அந்த மாதிரி லாஸ்ட் இயர் எல்லாம் 10 நாள் 15 நாள் ஒருத்தருக்கு 50,000 கட்டணும், 40,000 கட்டணும், 1.5 லட்ச ரூபா கட்டணும், அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம தலையிட்டு இதெல்லாம் சரி செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கு நம் வட்டார கல்வி அலுவலகத்தில் உரிய மரியாதை ஏதோ சொன்னாங்க சார், அவங்க போனால் சரியாக பேச மாட்டேன்றாங்க, சேர் கூட போட மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. இப்போ போனால் முதல்ல உக்காருமா சொல்கிறாங்களா இல்லையா டீச்சர்? சார் கொஞ்சம் முதல்ல உக்காருங்க சார், அதுக்கப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான மரியாதையை அந்த ஆஃபீஸில் முதல்ல சொன்னோம். சார் டீச்சர்ஸ் எல்லாம் வருவாங்க, ஏன்னா ஆல்ரெடி அவங்க சிஓ ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சுருந்தாங்க. ஸோ அதனால் சிஓ ஆஃபீஸ் ஸ்டாஃப் எப்படின்றது அவங்களுக்கு சரியாக தெரியல போலுக்குது, எப்படி டீச்சர்ஸ் ஹேண்டில் பண்ணணும்னு தெரில. ஸோ இப்போ செட்ரைட் ஆகிடுச்சு. இப்போ யாரை வந்தாலும் முதல்ல உக்காருங்க, அதுக்கப்புறமா பேசலாம் அப்படின்வாங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட கேட்டால் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மரியாதையாக கோரிக்கைகள் எல்லாமே கேட்குறாங்க. சார் என்ன டீச்சர் எப்படி செய்யணும் என்னன்றது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லைனா நம்ம நாலேஜ் கொண்டு வந்தால் அது செய்து ரெடியாக இருக்கும். அதே போல் இப்போது பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் இது வரைக்கும் தனியார் கிளை என்றது சேராமல் இருந்தாங்க இல்லையா சாலமன் சார்? ஏன் தனியார் கிளையும் இப்போ சேர்ந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோன்னா, ஆர்ப்பாட்டத்துக்கு மட்டும் தனியார் கிளையோடு இணைந்து ஆர்ப்பாட்டம் செய்யுங்க அப்படின்ட்டு நம்ம மாவட்ட தலைவர் சொல்லிட்டாங்க சார். அதே போல் தான் சரியான மாசு இந்த வாட்டி 2 வாட்டி இதில் நம்ம பிஓ ஆஃபீஸில் இது பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 80-85 டீச்சர்ஸ் வந்திருந்தாங்க, அதுக்கு மேலே இருந்தாங்க. ஸோ 2 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு மட்டும், ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுட்டு தனியாருக்கு மட்டும் தனித்தனியாக விட்டால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு முதல்ல 3 பேர் 4 பேர் சேர்ந்து பேசினோம். பேசிட்டு சரி இனிமேல் தனியார் கிளை கூட இதில் சேர்த்துக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்து அதுக்கான முயற்சிகளில் இது முதல் படி. அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம செயற்குழு பொதுக்குழு கூட்டி எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் டீச்சர்ஸு பணி நிறைவு பெறும் ஆசிரியர்கள் 6 பேருக்கு சொல்லுவாங்க, எனக்கு டைம் இல்லை. அடுத்தது காமராஜர் விருது பெற்ற பள்ளி மாசிலாமணி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அவங்களுக்கும், அதே போல் சிறந்த பள்ளிகளுக்கான கேடயம் பெற்ற பள்ளி அப்பாதுரை செட்டி பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் 100ஆண்டு விழா கொண்டாடிய SM கான் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், அதே போல் இனிய நண்பர் நம்முடைய கனவாசிரியர் பெற்ற திரு அன்பரசு அவர்களை நீரோடி வாழ வாழ்த்துகிறேன். எல்லா இறைவன் நலமாக உங்களை நோய் நொடி இல்லாமல் வாழ என்னிடம் எங்கள் சார்பாக இருக்கரம் கூப்பி உங்களிடம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இவ்விழாவினுடைய கதாநாயகர் மற்றும் கதாநாயகிகளை பற்றி வாழ்த்துரை வழங்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக தலைமை ஆசிரியர் நகராட்சி தொடக்கப்பள்ளி சுக்கையா வாதியார் தெருவில் பணிபுரிந்த நம்முடைய முன்னாள் செயலாளருமான திரு சாலமன் சுரேஷ் பாபு அவர்களை பற்றி வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளியில் பணிபுரியும் மோகன்குமார் இடைநிலை ஆசிரியர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். சந்தனக்குடியில் பிறந்து சங்கத்தில் வளர்ந்து சமயக்குறவர்கள் இன்னிசை அமுதூட்ட ஆழ்வார்கள் தாளாட்ட கோதைகள் கொஞ்ச கம்பனின் கற்பனை பூங்காவில் பிறந்த கன்னித்தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய நண்பரும் ஆசிரியருமான திரு MA முஜாஹித் அலிகான்
சிறப்பு விருந்தினர்கள், இருபால் ஆசிரியர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் அனைவர் உள்ளிட்டோர் அவையை வணங்கி மகிழ்கின்றேன். ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. அவதாரங்கள் 10, கிரகங்கள் 9, திசைகள் 8, வண்ணங்கள் 7, சுவைகள் 6, பூதங்கள் 5, வேதங்கள் 4, தமிழ் 3, துருவங்கள் 2. ஆனால் எனக்கு தெரிந்த மட்டில் ஒரு சிறந்த சங்கம் என்றால் அது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்று தான் சொல்லுவேன். காரணம் அதற்கு பல உண்டு. ஒரு சிறப்பான கூட்டணி. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேர்த்தியாக அவர்களுக்கு உண்டான தனித்துவத்தோடு சாதித்து காட்டுவதில் வல்லவர்கள். கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த தொடக்கப்பள்ளியில் இருக்கும்பொழுது சுற்றுலாவிலெல்லாம் வெளி மாநிலத்திற்கு சுற்றுலாலாம் அழைத்து செல்வார்கள். பாதுகாப்பாக அழைத்து சென்று பாதுகாப்பாக அழைத்து வருவார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு சங்கமாக திகழ்கின்றது. மொழியிலிருந்து கல்வி வருகிறது, கல்வியிலிருந்து கலை வருகிறது, கலையிலிருந்து பண்பு வருகிறது, பண்பிலிருந்து தான் சமூகம் வருகிறது. அந்த சமூகத்தை சிறந்த நேர்த்தியாக மாற்றி காட்டுவதில் ஆசிரியர்களின் பங்குதான் மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையில் பல்வேறு சமூகத்தில் பல்வேறு பிரிவுகளில் இருந்தாலும் அந்த பிரிவுகளில் இருக்கின்ற மாணவர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு அறிவை வளர்த்து கல்வியை புகுட்டி அவர்களை சமுதாயத்தில் சிறந்த மாணவர்களாக உருவாக்குவது ஆசிரியர்கள். அந்த வகையில் தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையுமே அர்ப்பணித்து இன்று பணி நிறைவை காணுகின்றார்கள் ஆசிரியர்கள். அதாவது மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்த கதை என்று சொல்வார்கள். அது அண்ணன் சாலமன் அவர்களுக்கு முழுவதுமாக பொருந்தும். ஏன்னா சங்கத்துக்காக எல்லாத்தையுமே இழந்தவர், உடல், பொருள், ஆவி அனைத்தையுமே சங்கத்துக்காகவே இழந்தவர், ஒரு சிறந்த சங்கவாதி. குறிப்பாக சொல்ல போனால் அவர் என்னுடைய குடும்ப நண்பரும். நான் அவரெல்லாம் மாதுனூர் பிளாக்கில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தோம். அங்கே பண்ணின்னு இருக்கும்போது அவருடைய அண்ணன் தான் எனக்கு முதல்ல அறிமுகமானவர். சிஆர்சி மீட்டிங் எல்லாம் நடக்கும். அந்த சிஆர்சி மீட்டிங்கில் அவருடைய அண்ணன் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். நான் துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். அதற்கு அப்புறமா தான் அண்ணன் பழக்கமானார். அங்கேருந்து வேலூருக்கு மாறுதலில் வந்த பின்பு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியிலிருந்து பல்வேறு சேவைகளை செய்துள்ளார். நல்ல ஆங்கில புலமையை கொண்டவர், நல்ல நிர்வாகி. அவரை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக அண்ணன் தியாகராஜன் அவர்கள். நட்பு என்பது நடிப்பல்ல, அது நாடி துடிப்பு என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்ப அண்ணன் தியாகராஜன் அவர்கள் சத்தமில்லாமல் பல்வேறு சிறப்பான உதவிகளை செய்வதில் வல்லவர். நிறைய உதவிகளை சத்தமே இல்லாமல் செஞ்சுன்னு இருக்கிறவர். இதில் எங்களுக்குள்ளே என்ன ஒரு பொருத்தம் அப்படின்னா, நான், தியாகராஜ அண்ணன், சாலமன் அண்ணன், ஆசிரியர் மதிவான வரலன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 4 பேரும் டெல்லிக்கு சுற்றுலா பயணம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி சார்பாக தான். டெல்லியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டம் முடிஞ்சிட்டு 15 நாள் சுற்றுலா போனோம். காசி, இந்த பக்கம் நேபாள், அந்த பகுதியிலெல்லாம் போயிட்டு வந்தோம். அதில் நல்ல நட்புறவோடு அவர் கோபமே பட மாட்டார். எல்லா விஷயத்துக்கும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்த பற்றியான முழு விவரத்தையும் நமக்கு சொல்லுவார். அந்த அளவுக்கு சிறப்பாக இன்று பணியை ஓய்வு பெறுகின்றார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாதியம் இவை உண்டு தான் உண்டு என்போர் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் தெருவோருக்கு பயனற்ற சிறிய வீணன் கண்ணலடா என் சிற்றோர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர் மூத்த தோரை உள்ளம் தாய் உள்ளம் தூய உள்ளம் தொல்லுக மக்கள் எல்லாம் ஒன்றே என்பதே தாய் உள்ளம் என்று சொல்வார்கள். அதற்கு கேட்டார் போல தாய் உள்ளத்தோடு இன்று பணி நிறைவை செய்யும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி அணைக்கட் வட்டார கிளையின் சார்பாக இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற வட்டாரத்தின் தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளருக்கு அணைக்கட் வட்டார கிளையின் சார்பாக இப்போது சால்வை அணிவிக்கப்படுகிறது. வேலூர் தலைவர் அவர்களை
மகிழ்விக்கிறோம். அடுத்ததாக செயலாளர் அவர்களுக்கு அடுத்ததாக பொருளாளர் அவர்களுக்கு அடுத்ததாக அணைக்கட் வட்டார கிளையின் சார்பாக மாநில செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் திரு சிட்டிபாபு அவர்கள் இப்போது தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். அடுத்ததாக செயலாளர் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். அடுத்ததாக பொருளாளர் அவர்களுக்கு வாழ்த்துரை அளிப்பதற்காக என் கோமதி மாவட்ட பிரதிநிதி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறிய கவிதை. ஆம், இன்று முப்பெரும் விழா, 3 விழாக்கள் ஒரே மேடையில் சங்கமிக்கும் சங்கத் திருவிழா. ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு பாராட்டு, ஓய்வில்லாமல் உழைக்கும் பள்ளிக்கு காமராஜர் விருதூட்டு, 100 ஆண்டுகள் கடந்தும் நூலறிவில் சாதிக்கும் பள்ளிக்கு சீராட்டு, பணி நிறைவு பெறுவோர்க்கு அடியேனின் வாழ்த்து கவிதை. செங்கோல் ஈன்ற மொழி, சங்கம் வளர்த்த மொழி, சங்கென முழங்கும் மொழியாகிய எனது அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகிறேன். வெறும் கல்லாயிருந்த மாணவ செல்வங்களை ஜொலிக்கும் வைரமாய் உருமாற்றி வைத்தீர்கள். மின்மினி பூச்சிகளாய் இருந்தவர்களை மின்னும் நட்சத்திரங்களாக்கிய தோழர் தோழி அவர்களுக்கு என் வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஆசிரிய பணி அறப்பணி மட்டுமல்ல, அது அறிவூட்டும் பணி, ஆத்மார்த்தமான பணி. அத்தகைய அரிய பணியை செவ்வனே முடித்து ஓய்வு பெறும் உங்களுக்கு இன்று பணி நிறைவு விழா. கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வந்தர்களுக்கோ அணிகலம், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை என்று கூறி மாணவர்களை படியுங்கள் படியுங்கள் என்று மாணவரோடு மாணவராக பயணித்த நம் ஆசிரியர்கள் நம்மிடமிருந்து பணி நிறைவு பெறுகிறார்கள். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், இளமையில் கல், கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று குழந்தைகளிடையே கல்வி தாக்கத்தை ஏற்படுத்திய நம் தோழர்களுக்கான பணி நிறைவு விழா. எக்குடை பிறப்பினும் யாவேரே ஆயினும் அக்குடையில் கற்றோரே மேல் வருக என்பார்கள். கல்வியே உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றும் என்று மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றிய ஆசிரியர்களின் பணி நிறைவு விழா. மனதில் உறுதியும் வாக்கினில் இனிமையும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் சீர்பெற்ற ஞானமும் பார்ப்போற்ற ஒழுக்கமும் கொண்ட நம் சகாக்களுக்கு பணி நிறைவு விழா. எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவர்க்கு மக்கட்பிறப்பே பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றலின்படி நிற்றலும் பெரிதென்ப. இப்படி பள்ளிகள் ஒழுக்கத்துடன் இயங்க அச்சனையாய் விளங்கிய நம் ஆசிரியர்கள் நம்முடன் பயணிக்கும் கடைசி நாள். இதோடு நின்று விடாமல் உங்கள் பயணம் எப்போதும் எங்களுக்கு ஐயம் தீர்க்கும் அன்பர்களாய், ஓடி உழைக்கும் முத்தமர்களாய் என்றும் எங்களோடு தொடரட்டும். உங்கள் புகழை ஆர்ப்பரித்து கொட்டட்டும் இந்த அவையின் கைகள். இன்று உங்கள் ஓய்வு நாள், பிரிய முடியாமல் அழுகின்றது உங்கள் பள்ளிக்கூடமும் அதன் உறவுகளும். பணி ஓய்வல்ல, இது பணி நிறைவென்பேன். எங்கள் மனங்கள் கனக்கிறது, இனி பள்ளியில் உங்களை காணாது. இனி பணி ஓய்வல்ல, உங்களுக்கான நேரம் இது. விதிகளில் இருந்து விடுதலை பெற்றீர். இனி மிரட்டிய அதிகாரமும் விரட்டிய கடிகாரமும் உங்கள் வசம்தான். பிடித்த வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்திட புதிய உலகம் கம்மலம் விரித்து காத்திருக்கிறது. தொடங்குங்கள் உங்கள் புது வாழ்க்கையை. நீங்கள் நீங்களாக வாழ காலம் தரும் ஓய்வு இது. ஓய்வு உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தந்து இனிதே வாழ்க என வாழ்த்தும் நெஞ்சங்கள். வாழ்க வளமுடனும் நலமுடனும். நன்றி. மாஸ்லாமணி தலைமை ஆசிரியர்.
அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். ஓய்வு பெறும் பணி நிறைவு பெறும் ஆசிரியர்களை பற்றி ஒரு சில வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். பணி ஓய்வு பெறும் ஆசிரியர் அனைவருடனும் பரிச்சயம் அதிகம்தான் எனக்கு. சாலமன் சாரை பற்றி பேசணுன்னா, ஒரு செக்ரட்டரியா, ஃப்ரெண்டா, நல்ல கைடு, நல்ல ஒரு வழிகாட்டுதலாக எல்லா விதத்துலேயுமே நம்ம கூடவே பயணித்தவர் எனக்கு அதிகமாகவே தெரியும். எந்த ஒரு டவுன்னாலும் இல்லை ஆஃபீஸ் போகணுன்னாலும் தைரியமாக போகலாம். சார் இருக்கீங்களா, வரட்டுமா, என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குற அளவில் சார் இருந்துட்டு எல்லா ஒர்க்குமே முடித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நடுவில் ஒரு தொய்வு வந்தாலும் இப்போவும் அந்த ஆசிரியர் அந்த அலுவலகம் அப்படி தான் இருக்குது. அந்த போகலாம், தைரியமாக பண்ணலாங்கிறது. ஆனால் அவர் இருந்தப்போ அந்த ஒரு இருக்க எல்லாமே செய்வாங்க. நல்ல ஒரு கைடன்ஸ் இருந்தது. இது இப்படி போனால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்குங்கிறத நல்லா செய்வார். அதனால் சாலமன் சாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் ரொம்ப நல்லா எல்லாத்துக்குமாமே உழைச்சிட்டு அவரோட ஹெல்த்து நடுவில் ரொம்ப டவுன் ஆகி ரொம்ப இதாகிட்டாங்க. இதுக்கப்புறமாவது உங்கள் ஹெல்த்தை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி இனிமையான வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு தொடரணும்னு சொல்லி, ஏன்னா திடீர்னு கூப்பிட்டு எல்லாமே அனுப்பிச்சிட்டாங்க. இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆனந்தி இல்லாத இடத்துங்கிறது கற்பனை பண்ண முடியல. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நானுமே இடத்துல ஸ்டாஃப் தான். ஆனந்தி இல்லாத ஒரு இடத்துங்கிறது அங்கே ஒரு பெரிய வெறுமை தான். அதை யார் எப்படி ஃபில் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க இப்போ இந்த 3வது தலைமுறை அங்கே பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு 3வது தலைமுறை அங்கே படிக்குது. வரும்போதே எத்தனை பேர் இருந்தாலும் அட்மிஷனுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க ரூம் ஏதோ 3வது ரூமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹெச்எம், அடுத்ததில் இருப்பாங்க. நேராக ஆனந்தி டீச்சர், எங்கள் டீச்சர் உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறோம். நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணும்போது எல்லாமே, இப்போ லாஸ்ட் வீக் ஏதோ உனக்கு பேசிகிட்டு இருந்தேன், எங்கள் அம்மா இருக்கீங்கன்னு 8:30 மணிக்கு, இன்றைக்கி டிஃபன் டியூட்டி நான் ஸ்கூலில் இருக்கேன்னாங்க. ஒரே வாரம் 10 நாளில் ரிட்டையர் ஆக போகிறாங்க. ஜூனில் இருக்காங்க. இருந்தாலும் எங்கம்மா இருக்கீங்கன்னா 8:30 ஏதோ ஒன்று கேட்குறதுக்கு, இல்லைம்மா எனக்கு டிஃபன் டியூட்டி நான் ஸ்கூலில் தான் இருக்கேன் சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க. அந்த பஞ்சுவாலிட்டி, பொறுமை. நாங்களாம் கூட நிறைய டைம் கோவப்பட்டிருக்கோம். இப்போ என்ன ஆக போகுது பார்த்துக்கலாமா, செய்யலாம், எல்லாரையுமே அரவணைச்சி எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு குணம் இதுக்கு மேலே அவங்கள்ட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலே யாருக்கு எப்படி வரும்னு தெரில. ஆனந்தி நடுவில் அவங்களோட கால் கொஞ்சம் ப்ராப்ளம், ஹெல்த்னால தான் மெடிக்கல் லீவ். இது வரைக்கும் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா எம்எல்ஏ இருந்திருக்காது. அந்த உடம்பு முடியலங்கும்போது தான் அவங்க எம்எல்ஏ எந்த டைமாக இருந்தாலும் வந்துடுவாங்க. அந்த பொறுமையை அவங்கள்ட்டேருந்து நம்ம அத்தனை பேருமே கற்றுட்டு அவங்களுக்கும் லைஃப் இனிமேல் தான்ப்பா என்ஜாய் பண்ணோம். நம்ம நல்லா ரொம்ப சீக்கிரம் வேலைக்கு வந்துட்டோம். அவங்க 40 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இல்லைம்மா, ரொம்ப சீக்கிரம் வேலைக்கு வந்துட்டோம். ஓட்டம் ஓடியாச்சு. இதுக்கு மேற்பட்ட லைஃப் தான் நமக்கான லைஃப். அழகாக டூர் போங்க. சார் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஜாலியாக ஒரு டூர் போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். அந்த அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறோம். வெண்ணிலா எல்லாத்துக்கும் சிரிப்பு தான். என்ன சொல்லுங்கள் சினிமா அதானம்மா, சரிப்பா நீங்கள் 10 நிமிஷத்தில் ஒரு தபால் தருமா கொடுத்துக்கலாம்போ, அவ்வளோதான். ஒரு கேஷுவலாக எல்லாத்துக்குமே சிரிச்சுப்பாங்க. நமக்கெல்லாம் அப்படியே சல்லுன்னு ஏறிடும். இது கேட்குறாங்க, அதை என்ன பண்ணுறாங்க, இதை என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணலாம், அதென்ன பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம் போம்மா. ஆனால் ரொம்ப கேஷுவலாக. ஆனால் அந்த டயத்துக்கு அழகாக முடித்து கொடுத்துருவாங்க. ஆனால் அழட்டிக்கவே மாட்டாங்க. ஒரு சில பேர்கிட்ட ஒரு சில கேரக்டர் நம்ம கற்றுக்கணும். நான் டெய்லியுமே சிந்தாதேவி டீச்சரை காலையில் நினச்சேன், ஐயோ மணி ஆயிடுச்சு, சிந்தாமை சொன்னாங்க பார், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண கிளம்பு. அந்த என்ன தான் ஒவ்வொரு நாளுமே நான் அதெல்லாம் யோசிக்கிற வார்த்தை. இவங்கள பார்த்தா ஒரு அசால்ட்டாக அப்படி ஒரு சாரி ஒரு மாதிரி, என்னம்மா பார்த்துக்கலாம் போம்மா, அவ்வளோதான். கரெக்டு. நான் எங்கள் சார்ட்ட நிறைய சொல்லுவேன், பா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், அடுத்து நம்ம ஜென்ரேஷன் பறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் தயர் அப்படின்னு சொல்ல. நம்ம அவங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. வளர்த்தோம், படிக்க வச்சோம், நாம் ஓடிட்டுருக்கோம், அவங்க பறந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு மேனேஜ் அவர் செல்ஃப் ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட். வி ஹாவ் டு மேனேஜ்.
டோன்ட் டிபெண்ட் த யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு தான் நான் எப்போவுமே சொல்லிகிட்ருப்பேன் தான். அது மாதிரி வெண்ணிலாவிட்டேருந்து அந்த ஒரு ஸ்மைலிங் பார்த்துக்கலாம் வருமானு தெரியல, ஆனால் அதை அடாப்ட் பண்ணாக்கா நோ பிபி நோ சுகர் பி ஃப்ரீ, நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஓகே தான், நம்ம ஸ்டில் பாருங்கள் சிரிச்சிட்டே தான் இருக்காங்க ஜாலியாக. அவங்க பசங்க 2 பேரும் நல்லா செட்டில் ஆகி அந்த குழந்தைங்களோட கடமையெல்லாம் அழகாக முடிச்சுட்டு டீச்சர் நல்லா என்ஜாய் பண்ணணும் அவங்களுடைய லைஃப்னு சொல்லிட்டு. சசிகலாவுக்கும் எனக்கும் உள்ளது என்னன்னாக்கா, எங்கள் மாமனார் காலத்துலேருந்தே அது ஒரு ரிலேஷன்ஷிப். எங்கள் மாமனாரும் அவங்க மாமனாரும் ஃப்ரெண்டு. இப்போ சசிகலாவும் நானும் நானும் பழகி எப்போவும் ரொம்ப பொறுமை, வாயில் காது வச்சாதான் நமக்கெல்லாம் கேட்கும்ப்பா அவங்க பேசுகிறது. தள்ளி நின்னா நான் கேட்கணும், இல்லை என் காதில் மிஸ்டேக்காக அவங்க மெதுவாக பேசுகிறாங்களான்னு தெரியல, சார்ட்டை தான் வந்து நான் திருப்பி கேட்கணும் என்ன பிரச்சனைன்னு. அந்த அளவுக்கு பொறுமை சசிகலா. ஆனால் சசிகலாவை பற்றி நிறைய இப்போ தான் சாந்தி டீச்சர் ஷேர் பண்ணிகிட்டே வருவாங்க. என்னோடய ஹெச்எம்மாக இருக்கும்போது டீச்சர் அவங்க அது பண்ணுவாங்க, டீச்சருங்க அவங்கள மாதிரி நான் பொறுமை பார்த்ததில்ல. யாரையும் பற்றி எந்த ஒரு குறையும் சசிகலா மிஸ் இன்ன வரைக்கும் சொன்னதே இல்லைம்பாங்க. சாந்தி இது வரைக்கும் இப்போ ஜூலைலேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு 20-25 தடவையாவது சொல்லியிருப்பாங்க. அது சசிகலா மிஸ்ஸோட பொறுமை டீச்சர், எந்த ஒர்க்கையும் பர்ஃபெக்டாக முடிக்கணும் கரெக்டாக முடிக்கணுமாங்க, ஆனால் எந்த ஒரு குறையும் யாரையும் சொல்ல மாட்டாங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி அமைதி. முன்ன பின்ன தான் நாங்கள் வண்டியில் போய்கிட்டே இருப்போம். அவங்க டூர் ரூட்டில் அப்படி போன ஒன்று நான் முன்னே ஒரு 2-3 வண்டி வித்தியாசத்தில் தான் 2 பேரும் போயிட்டு இருந்தோம். இப்போ தான் அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, விஆர்எஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தைக்கான கடமையை முடிச்சுட்டாங்க, இன்னொரு பையன் டாக்டர் முடிச்சுட்டு வந்துட்டு அவங்களுடைய லைஃப்பும் மிக பீஸ்ஃபுல்லாக நல்லபடியாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். அமுதா டீச்சர் ரொம்ப க்ளோஸ், அவங்கள எப்பயுமே கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பேன். எப்படின்னா நம்ம சசிக்கலாம் வசந்தாவும் அமுதாவையும் பிரிக்கவே முடியாதுப்பா. வசந்தா டீச்சர் அமுதா இல்லாத வசந்தா, வசந்தா இல்லாத அமுதான்னு சொல்லுவேன். 2 பேரும் ஒன்றாவே வருவாங்க, ஒன்றாவே பேசுவாங்க. நான் பிஎம் சிட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அவங்க போனாங்க தலைமை ஆசிரியராக. எப்படிப்பா இருக்கும் என்னப்பா நாங்கள் அமுதா நீ போய் சமாளிக்காத இடமான்னு தான் சொன்னேன். எல்லாமே அவங்கள்டே அந்த பஞ்சுவால் தான் படப்படப்படன்னு பேசுவாங்க. சொல்லுப்பா என்னப்பா பண்ண என்னப்பா, நம்ம ஏதோ இப்போ தான் பேப்பர் எடுத்து நோட் எடுத்து அவங்க கேட்குற தபால் என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளே 2-3 ஹெச்எம்ஸ் இருக்காங்க, நேராக தபால் போயிடும். நம்ம மெதுவாக அப்போ தான் பார்ப்போம், ஏதோ ஒன்று மெசேஜ் வந்துருப்பளுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாங்கிறதுல 4 தபால் அங்கே போய் நின்றுடும். அதில் ஆளாக அமுதா டீச்சர் இது இருக்கும். இன்னொருத்தங்க ரிட்டையர் ஆகலை, அது அவங்க ரிட்டையர்மெண்ட் அப்போ பேசிக்கலாம். அந்த தபால்லாம் போகிறது இருக்கு. ஆளாக நம்ம யோசிச்சு தான் இப்போ வரைக்கும் நாங்கள் ரிசல்ட் ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ அமுதா இருந்திருந்தா ஏவோ மெசேஜ் போட்டால் அடுத்த நாள் அவர் டேபிளில் ரிசல்ட்டு காப்பி போயிருக்கோம். அந்த அளவுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அந்த ஸ்கூல் கொஞ்சம் பாதி ஒர்க் பெண்டிங்கில் இருந்தது, அழகாக அவங்கள வச்சு அந்த ஸ்கூலோட பில்டிங் ஒர்க்கு மற்றபடி எல்லாமே அதுக்கப்புறம் முடிச்சிருக்காங்க. பின்னாடி நான் வரும்போது ஒரு கல்யாண மண்டபம் கட்டலாங்கிற ஏற்பாடு நம்ம அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அது எல்லாமே நல்லபடியாக முடிச்சு அந்த பிஎம் சிட்டிக்கு ஒரு பவுண்ட்ரி இதான் இவ்வளோங்கிற அளவுக்கு அவங்க அழகாக எடுத்து கொடுத்துட்டு அந்த ஸ்கூலோட விருப்ப ஓய்வு பெற்றது அவங்களோட ஹெல்த் கண்டிஷன். அதனால் அவங்க நல்ல உடல் நலத்தோடையும் வாழணும்னு வேண்டிக்கிறோம். நெக்ஸ்ட்டு தியாகராஜன் சார், அவர் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே தெரியும், சாரோட ஃப்ரெண்டுன்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் நல்ல க்ளோஸு. அதான் தனியார் கிளையில் தான் சாரி கோச்சிக்காதீங்க, அந்த மும்மூர்த்திகள் இல்லாமல் எங்கேயுமே பார்க்க முடியாது. 3 பேரும் சாலவன் சார், கல்யாண்குமார் சார், கிரீஷ் சார் எங்கேனாலும் செட்டு. ஆனால் இவங்க மே மாதம் பண்ணுற ஒன்று தான் பிடிக்க மாட்டேங்குது. தனியாக டூர் போட்டு குடும்பத்துலேருந்து ஆளை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஒரு ஃபேமிலி டூர் போடுங்கப்பான்னா போட மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட இங்கே கொல்லிமலைக்கு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு இப்படியே கிளம்புறாங்க. தியாகராஜன் சாரை பொறுத்த வரைக்கும் தனியார் கிளையினுடைய அவங்க சொன்ன மாதிரி ஒரு தூண் மையம். நடுவில் 2-3 டிஸ்கஸ் பண்ணும்போது சார் அப்படி தான் டீச்சர் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது டீச்சர், கேஷுவலாக ஒரு முடிவு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அது அதில் தான் இருக்கும். நம்ம அப்புறம் 10 தடவை அதை யோசித்து பார்த்தாலும் அது அப்படி தான் இருக்கும்.
இப்போ ஒரு 1.5 மந்த் பேக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஒரு டேட்டா யாரோ ஒருத்தர் இருக்காங்களா என்னென்னு. நான் என்னோடய ஏஜுக்கு நான் போய் அங்கன்வாடியில் போய் கேட்டு, அம்மா அந்த தெரு யாருக்குமா, அந்த தெருவில் ஒரு டேட்டா கேட்குறாங்க ஆஃபீஸில் அப்படின்னோடனே, திருப்பி நம்ம அந்த தெரு எனக்கு இல்லைன்னொன்னே, சரி இது தியாகராஜன் சார் ஸ்கூல் ஏரியாவை தான் இருக்கும். நான் ஃபோன் பண்ணும்போது, டீச்சர் நான் அந்த வீட்டு வாசலில் இருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு அஷேமாக இருந்தது. இந்த வருஷம் ரிட்டையர் ஆக போடைய ஒரு சார் ஒரு டேட்டாவுக்காக அந்த வீட்டு வாசலில் இருக்கார். நம்ம எவ்வளோ ஃபஸ்ட்டு, இன்னும் நமக்கு கொஞ்சம் சர்வீஸ் இருக்குது. நாம் போய் ஒரு அங்கன்வாடி டீச்சரை கேட்டுட்டு அந்த தெரு யாருக்கு, அந்த அங்கன்வாடி அவங்களுக்கு இல்லைன்னா அடுத்த அங்கன்வாடிக்கு ஃபோன் பண்ணி அந்த டேட்டாஸ் நான் உட்காந்து ஸ்கூல்லேருந்து எடுக்கிறேன். ஆனால் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணுவோம். டீச்சர் நான் அந்த தெருவில் தான் இருக்கேன், அந்த வீட்டில் தான் இருக்கேன், நான் விசாரிச்சுட்டேன், அந்த டேட்டா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதில் உண்மையிலுமே அவர்கிட்ட கற்றுட்டேன். சரி என்னவாக இருந்தாலும் நாம் ஸ்டேஷன் அந்த இடத்துக்கு போய் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வேறு. இது கொஞ்சம் கேஷுவலாக விட்டேன், ஏதோ ஒரு ஒர்க் இருக்குன்னு. அப்போ அவர் சொல்லும்போது அதை ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் தனியார் கிளையில் அவருடைய பணி நிறைவு சார் ஓய்வு பெற்ற கிளையில் வந்துடலாம் சார். எல்லா வருஷம் தனியார் கிளையில் ஓய்வு பெற்ற பிரான்ச் ஒன்று ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், அதில் நீங்கள் எவ்ரி இயர் இங்கே உங்களோட ப்ரெசன்ஸை நாங்கள் இருக்கா சார்? அப்போ தலைவரா சார்? தலைவராக போட்டுடலாம் சார். ரைட். அதனால் உங்களை நான் விடாது கருப்பு மாதிரி, உங்களுக்கு விடாது பொறுப்பு. நாங்கள் எதுலன்னாலும் உங்களை போட்டு உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துறோம். நன்றி. இது